வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு இது எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கார்டன்லேருந்து ஒரு 150 கிராம் அவரக்காய் வந்து நான் பறித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துருவோம். முதல்ல அவரக்காயை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த 2 பக்கம் இருக்க நாரெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவரைக்காயை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நம்ம பொரியல் ரெடி பண்ணோம்னா தான் அந்த மசாலா எல்லாம் அவரைக்காயில் சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல இந்த பொரியலில் போடுறதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இந்த பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அந்த தேங்காயோட ஈரப்பதத்தோடு நம்ம இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கூட்டுக்கு மாதிரிலாம் இதோட தண்ணி விட்டுலாம் அரைக்கணுங்கிற தேவை கிடையாது. பல்ஸில் 2 சுற்று சுற்றினோம்னாவே இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்து போட்டுருவோம். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த அவரைக்காயை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அவரைக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுப்போம். இந்த 2 நிமிஷத்துலேயே அவரைக்காய் வந்து நல்லா நம்ம தெளித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கோர்ஸாக தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் ஜீரகத்தை இதோட சேர்த்துப்போம். அவரைக்காயோட இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கரண்டினால நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் அதை வதக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காயில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பத்தியத்துக்கு ஏற்ற ஒரு காய்னா அவரைக்காய் தான் சொல்லுவாங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் அவரைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த அவரைக்காய் பொரியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.